முட்டைய வச்சு மணக்க மணக்க ரொம்பவே வித்தியாசமான முறையில் ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 6 முட்டையை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரி எப்போவும் முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் உள்ள. இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டிஃபன் பாக்ஸில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் உங்கள் வீட்டில் வாழை இலையோ இல்லை மந்தார இலை கடையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி இலை கிடைச்சா கூட இந்த மாதிரி கட் பண்ணி கீழே வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை அப்படியே ஊற்றிக்கலாம். வாழை இலை, மந்தார இலை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உணவில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் இதில் நல்லாவே வரும் இறங்கி. அதனால தான் நான் மந்தார இலையை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக இது வெந்து வந்துடும். இந்த மந்தார இலை வாசமாக நல்லாயிருக்கும். அதனாலேயே நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த மந்தார இலை இல்லாதவங்க வாழை இலை கூட பயன்படுத்தலாம். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் ஓரங்களில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம இதை எடுக்கிறதுக்கும் பீஸ் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் இப்படியே கவுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கவுத்துட்டாலே போதுங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நம்ம கீழே என்னதான் இலைய போட்டிருந்தாலும் முட்டை இல்லையா, அது நடுப்பகுதிக்கு அந்த இலை போயிருக்கும். இப்போ இந்த இலையை நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பீஸாக இது கட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும், நல்ல சாஃப்டாக இந்த பீசஸ்லாம் இருக்கும். முட்டையை நம்ம எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பீசஸ் எல்லாம் சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த முட்டையை வேக வச்ச இந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முட்டைகள்லாம் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க. இதில் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இன்னும் வதங்கிறதுக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 2 மிளகா வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மணத்துக்காக 2 மிளகா வத்தல் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். மற்றபடி இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போகணும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகுத்தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா 2-3 நிமிஷம் வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் உடனே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினா மட்டும் போதாது, இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் வெந்து வந்துடும். ஏற்கனவே நல்லா வதக்குனனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம முழுக்க மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறோம். அதுதான் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். மிளகா வத்தல் போடுறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் மிளகாய் வத்தல் மட்டும் 2 சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மெத்துன்னு முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடும். நல்ல பஞ்சு போல் இந்த முட்டை உங்களுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் முட்டையை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.